ஒரு கதை கேட்கும்போது சின்ன வயசில் ஒரு குழந்தையா ஒரு இன்னசென்ஸோட நம்ம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்போம். அதே சின்ன குழந்தை வளர வளர வெவ்வேறு எதிர்பார்ப்புகளோட கதை கேட்க ஆரம்பிக்கும். அண்ட் ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்டோரி டெல்லராக மாறுறோம், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கதை கேட்பாங்க. ஒரு ஆக்டர் கதை கேட்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும். ஒரு இபி நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு கதையை படிக்கும் போதும் சரி, ஒரு நரேஷன் கேட்கும் போதும் சரி, உங்கள் மனசில் என்ன ஓடும்? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, கதை எனக்கு இப்போ கேட்டாலும் நான் குழந்தையா இருந்தபோது எப்படி கேட்டேனோ அதே எண்ணத்தோடு தான் கேட்க விரும்புகிறேன். முதல்ல எனக்கு அது பொழுதுபோக்காகவும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்காங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வெதர் ஐ எம் ஏபிள் டு வைப் வித் இட், எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, அல்லது எங்கெல்லாம் நானே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் கொஞ்சம் தடுமாறினேன், எதெல்லாம் பெட்டராக இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ மை மதர் ஹேஸ் திஸ் ஃபண்டா. ஸோ அங்கே எங்கேயாவது போயிட்டு புது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றாங்கனாக்கா அவங்க சாப்பிடும்போது அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓ பெப்பர் இருக்குடா, இது வந்து தக்காளி தோல் இல்லாமல் வேக வச்சு அதை வச்சு இது பண்ணி சாஸ் பண்ணியிருக்காங்க, ஓ லைட்டாக கொஞ்சம் எல்லோ கேப்சிகமும் எங்கேயோ போட்டிருக்காங்கல்ல, whatever. ஸோ ஒரு டிஷ் சாப்பிடும்போது அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அதை வீட்டில் பண்ணி பார்க்கணுங்கிறது அவங்களோட ஆசை. நல்லா அதோட பெட்டராக கூட பண்ணிடுவாங்க அட் டைம்ஸ். ஸோ சம்வேர் எனக்கு படங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ப்ரொடியூசருக்கு வில் கம் டு த இபி ப்ரொடியூசர் கான்வர்சேஷன் லேட்டர். ஃபார் அ ப்ரொடியூசர் ஒரு படத்தை பார்க்கும்போதே ஓகே இது எவ்வளோ நாளில் எடுத்திருப்பாங்க, எப்படி எடுத்திருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க, இதில் இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டையும் எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்கள் மனசில் பேரலாக ஓடுதுன்னா அந்த ரெசிபியை பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் திருப்பி குக் பண்ண மாதிரி இந்த பிளானை நீங்கள் திருப்பி பண்ணி அதே ரீக்ரியேட் பண்ண முடியணும். ஸோ நீங்கள் கதை சொல்லும் பொழுது அதை பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு அதை கேட்கறது தான் ஒரு இபியோட வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இவர் வந்து இறங்குறாரு, அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஓகே அப்போ ட்ரெயின் பர்மிஷன் வேணும், டே சீனா நைட் சீனா, நைட் தான் பர்மிஷன் கிடைக்குமா, அப்போ 500 பேர் க்ரௌடு வேணுமா, 600 பேர் வேணுமா, ஸோ மேபி அன்றைக்கி 4 கேமரா எடுத்துடலாமா, ஸோ அங்கே எங்கே பார்க் பண்ணுவோம், இது எவ்வளோ நீள சீனு, லஞ்ச் வரைக்கும் போகுமா, இல்லை 3 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாமா, whatever. ஸோ கதை கேட்கும்பொழுது அந்த விஷுவல் ரிசல்ட் எப்படி இருக்கும், அந்த விஷுவல் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ப்ரொடக்ஷன் தரப்பில் என்னெல்லாம் பண்ணணும், இதுதான் பொதுவாக என் மனசில் ஓடும். ஓகே, இப்போ இந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சீன், இதில் எல்லாமே நம்ம யோசிச்சிருவோம், காலையிலையா ராத்திரியா எல்லாமே யோசிச்சிடலாம். ஆனால் எங்கே பார்க் பண்ணுவோன்னு அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்மார்ட்னஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு லாஜிஸ்டிக்கல் பாயிண்ட் இல்லையா? ஓகே, நான் அந்த ப்ரொடியூசர் இப்போ அதை பற்றி ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறேன். ஐ திங்க் ப்ரொடியூசிங்கில் வந்து 3 ப்ராட் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபினான்சிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு பார்ட். ஒரு படம் எடுக்க போகிறோன்னா அதுக்கு எங்கேருந்து காசு வரப்போகுது அண்ட் அதை எப்படி விற்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் மிக முக்கியமான வேலை. பேங்க்லேருந்து வருதா, இல்லை வேறு ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வருதா, இல்லை சொந்த காசுலேருந்து வருதா, இல்லை ப்ரீ சேல்ஸ்லேருந்து வருதா. ஸோ ஃபைனான்சிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டையும் டிசைட் பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் ஆக்சுவலாக புட்டிங் டுகெதர் த ப்ராஜெக்ட், இதோட க்ரியேட்டிவ் சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி சரியான நடிகர்களையும் டெக்னீஷியன்ஸையும் சேர்த்து கைகோர்த்து கொண்டு வர்றதுக்கான இது வந்து ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் தேவைப்படும். தென் 3வது ஆக்சுவலாக எக்ஸிக்யூட்டிங் இட் டே டு டே. இதை நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும், இந்த க்ரூவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்கே பெர்மிஷன்ஸ் வாங்கி இங்கே கரெக்டாக இந்த செலவுக்குள்ளே பண்ணுறது. ஸோ 3மே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட், பட் 3மே டிஸ்டிங் ஸ்கில்ஸ். வெவ்வேறு டிஃப்ரெண்ட் பீப்புள் இந்த வேலையை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரைட்டர்ஸ் டிரெக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆஸ்பெக்ட் மெயினாக தெரியணும்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்கெட்யூல் பண்ணுறது, எப்படி சரியான காஸ்டிங்கும் டெக்னீஷியன் செலெக்ஷனும் எப்படி பண்ணுறது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஓவராலாக இந்த படத்துடைய அல்லது இந்த ஷோவுடைய பட்ஜெட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது அது தெரியணும். தென் அந்த ஃபைனான்சிங் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு வேறு ஒரு தலைக்கிட்ட போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வெதர் யூ ஆர் அ ப்ரொடியூசர் ஆர் நாட், இஃப் யூ ஆர் அ டைரக்டர் யூ ஷுட் நோ ப்ரொடக்ஷன் அட்லீஸ்ட் அப் டு தட் பாயிண்ட். வண்டி எங்கே பார்க் பண்ணுறோம், அது எப்படி யூட்டர்ன் எடுத்து வருது அதை விட்டுருங்க, அது ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் பார்த்துக்கும் போது வேணும். ஃபார் அ டைரக்டர் அட்லீஸ்ட்
நான் சொன்ன அந்த அளவுக்கு தெரியணும்னு நான் ஓகே நினைக்கிறேன். இப்போ நம்ம சில முக்கியமான கேட்டகரிஸ் பேசணும். ஸ்கெடியூலிங், பட்ஜெட்டிங் அண்ட் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் வருது. கால் ஷீட் இருக்குது அண்ட் லொக்கேஷன் ஹண்டிங் இருக்குது. வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இதில்?